ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் தங்கமணி கோல்டு மேக்ஓவர்ஸ். நான் வந்து டெய்லியும் வீடியோ போட்டிருப்பேன், இன்ஸ்டாகிராமில் பார்த்துருப்பீங்க. சாரீ ப்ரீ ப்ளீட்டிங் பண்ணி போட்டிருப்பேன். இப்போ வந்து நான் ஒரு சாரீ செல்ஃப் மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி போட போகிறேன். நீங்கள் பாருங்கள், பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ. இப்போ சாரீ ப்ரீ ப்ளீட் பண்ணுறதுக்கு எப்படி அளவு எடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க. ஹாய், நம்ம இப்போ சாரீ ப்ரீப்ளீட் பண்ணுறதுக்காக மெஷர்மெண்ட் எடுக்கிறதுக்காக ஒரு சாரீ எடுத்து வச்சுருக்கோம். வாங்க அதை இப்போ எப்படி மெஷர் எடுக்கலாங்கிறத, செல்ஃப் மெஷர் எடுக்கலாங்கிறத நம்ம பார்ப்போம். அதுக்காக நான் ஒரு சாரீ எடுத்து வச்சுருக்கேன். அதுக்காக பின் எடுத்து வச்சுருக்கேன். அது வந்து 3 பின் போதும் மெஷர்மெண்ட்டுக்காக. பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு வந்து சாரியோட பிரிச்சுக்கிட்டு நம்மளோட முந்தானி உள்கொசுவாக இருக்கு இல்லைங்களா, உள்கொசுவம் அதை வந்து இப்படி இருக்குது. இந்த ஃபஸ்ட்டு சொருகிறோம்ல இந்த பாயிண்ட், இதை ஃபஸ்ட்டு நம்ம பெல்லி பட்டன் கிட்ட வச்சுக்கணும். கொஞ்சம் தள்ளி வச்சுக்கணும். பாருங்க, இப்படி வச்சுக்கணும். தெரியுதா? இப்படி வச்சுக்கணும். வச்சுட்டு ஒரு சுற்று நம்ம எங்கே சொருகுவோமோ அந்த இடத்துல வச்சுக்கணும். ஒரு சிலர் இங்கே சொருகுவாங்க, ஒரு சிலர் இங்கே சொருகுவாங்க. இது வந்து நான் ரெண்டு இல்லாமல் கொஞ்சம் தள்ளி வச்சுருக்கேன். இங்கே வைக்கணும். ஓகேங்களா? இங்கே வச்சுட்டு நம்ம இதை எடுத்துட்டு வந்து இங்கே வச்சுருக்கீங்களா? இதை எடுத்துகிட்டு வந்து ஃபஸ்ட்டு நம்ம இதை எடுக்கிறதுக்காக இந்த லெஃப்ட்டு தொடக்கிட்ட மார்க் பண்ணணும். சரிங்களா? இந்த லெஃப்ட்டு தொடக்கிட்ட மார்க் பண்ணி ஒரு பின் போட்டுருணும். அவ்வளோதான். ஃபஸ்ட் பின் முடிஞ்சுது. செகண்டு இதில் எடுத்து முந்தானிக்கு ஹைட் எப்படி வேணும் அப்படிங்கிறத நம்ம மார்க் பண்ண போகிறோம். சரிங்களா? முந்தானி எடுத்துட்டு ரஃபாக நம்மளுக்கு ஒரு அளவுக்கு எடுத்துட்டு மார்க் பண்ணுறதுக்காக இப்படி சும்மா இப்படி ஒருக்கா எடுத்துட்டு இதை நம்ம ஷோல்டரில் எப்பவும் பின் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இப்படி வச்சுட்டு இங்கே பார்க்கணும். கீழே நம்மளோட கொலுசு இருக்கு இல்லைங்களா, அது வரைக்கும் விட்டுறணும். அப்படி இல்லை அப்படின்னு உங்களுக்கு பார்க்க முடியல அப்படின்னா இங்கே வச்சுட்டு கை பிடிச்சிட்டு இதை எடுத்து இப்படி பண்ணினீங்க அப்படின்னா இந்த தொடை வரைக்கும் இது வரணும். சரிங்களா? ஓகேங்களா? இது வரைக்கும் வந்துச்சு அப்படின்னா உங்களோட இந்த இது கரெக்டாக இருக்கும். எச்சா போனால் கொலுசெல்லாம் போட்டிருந்தீங்கன்னா இந்த கொசு இது இருக்கு இல்லைங்களா, இது வந்து பிடிச்சி மாட்டி வந்து போகும். அதனால் நம்ம அதுக்கு அது வரைக்கும் வேண்டாம், கொஞ்சம் மேலே வச்சுக்கலாம். அதில் ஒரு பின் நீங்கள் எப்படி போடுவீங்களோ அதில் வந்து சேர்த்து பண்ணாமல் அந்த ஒரே ஒரு இது அதில் ஒரு பின், செகண்ட் பின். ஓகேங்களா? இப்போ இந்த செகண்ட் பின் போட்டாச்சு. இப்போ நம்ம தேர்ட் பின் வந்து இதுவே வளர்ச்சி இந்த தோலில் வைக்கிறோம் இல்லைங்களா, தோலில் வச்சுட்டு இப்போ நம்ம இப்படி எடுக்கிறோம். இப்படி எடுத்து
இங்கே தோலில் இருக்கும். சரிங்களா? அப்படி உங்களுக்கு கழுவுதுன்னா இங்கே ஒரு பின் பண்ணிக்கலாம். இது பண்ணிவிட்டு இதை எடுத்து இப்படி கொண்டு வந்து இப்படி இந்த ரைட் சைடு சொருவோம் இல்லைங்களா, தெரியுதா? எடுத்துகிட்டு வந்து ரைட் சைட் தொடக்கிட்ட வைக்கணும். தெரியுதுங்களா? இங்கே வெள்ளி இருக்குது, வெள்ளியிலேருந்து ஒரு ஜான் 1.5 ஜான். சரிங்களா? அது வந்து உங்களுக்கு இந்த ஃப்ளீட்ஸ் இங்கே வர்றதுக்கு நிறைய இடம் கிடைக்கும் அதுக்காக. சரிங்களா? தெரியுதா? இது செகண்ட் பின். தேர்ட் பின். ஓகேங்களா? இவ்வளோதான் பின்னிங் மெஷர்மெண்ட்டு. 1 2 3 பின். சரிங்களா? ஃபஸ்ட்டு பெல்லியிலேருந்து ஒரு சுற்றளவு எடுத்து 1, செகண்டு இந்த முந்தியை எவ்வளோ ஹைட் வேணுங்கிறத வச்சுக்கிட்டு அங்கே தேர்ட் பின் வந்து அந்த முந்தியிலேருந்து எவ்வளோ சுற்றளவு இப்படி வேணுமோ அதில் வந்து வெள்ளிக்கிட்ட வர இடத்துல கொஞ்சம் தள்ளி 1 ஜான் தள்ளி எடுத்திங்கன்னா தேர்ட் பின். ஓகேங்களா? அடுத்தது அயன் பண்ணுறது எப்படிங்கிறத பார்க்கலாம். அயன் பண்ணுறது எப்படி, அயன் பண்ண சாரியை எப்படி பாக்ஸ் ஃபோல்டிங் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.